கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள். 2 மாதங்களை கலந்து வந்துட்டீங்கல்ல, சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? ஆண்டவருக்குள்ள பாருங்க, 2026 பிறந்துருச்சு. 2 மாசம் முடிஞ்சிருச்சு இல்ல. ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? நல்லா சந்தோஷமா வந்திருக்கிறீங்களா? எங்கீங்க இந்த வருஷத்துலயாவது கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம், இன்னும் கை கூடலிங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காகத்தான் ஆண்டவர் அநேகருக்கு அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அநேகர் நம்ம நினைக்கிற காரியங்கள் இருக்கிறது, இன்னும் என் வாழ்க்கையில் இது நிறைவேறல, இந்த காரியத்துக்காக நானும் பல ஆண்டுகளாக ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் என் வாழ்க்கையில் இந்த காரியம் கை கூடல அப்படியெல்லாம் நீங்க நினைக்கிறது உண்டு. உண்மைதான் பிரியமான சகோதரனே சகோதரியே. ஆனால் வேதத்தில் இயேசு நமக்கு ஒரு காரியம் சொல்றாருல்ல, இன்னும் என் வேலை வரவில்லை, இன்னும் என் வேலை வரவில்லை. அப்ப ஆண்டவருடைய வேலை வந்துடுச்சுன்னா நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அது உடனே நடக்கும். நீங்க வேண்டுனது, நீங்க ஜெபம் பண்ணது ஆண்டவர் கேட்கல அப்படின்னு இல்ல, அப்படி அல்ல அதுக்கு அர்த்தம். நீங்க ஜெபிச்சது ஆண்டவர் கேட்டுட்டாரு, ஆனா உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியத்துக்கான அற்புதத்துக்கு இன்னும் வேலை வரல. அது வரைக்கும் நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, விசுவாசத்தோட ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. சிலருக்கு உடனே கை கூடும், சிலருக்கு தாமதமாகும். தாமதமாகறதுனால நீங்க ஜெபிச்சது ஆண்டவர் கேட்கல, நீங்க இயேசுக்குள்ள வந்து உங்களுக்கு நன்மை நடக்கல, அப்படி அல்ல பிரியமானவர்களே. ஆண்டவர் உங்களை மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். அதனால் தான் இந்த மாசத்துல, மார்ச் மாதத்துல கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இயேசு பாருங்க, உங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறார். அதனால தான் இயேசு உங்களை பார்த்து சொன்னார் இந்த மாதத்துல. ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல 15வது வசனம் சொல்றார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். பாத்தீங்களா? ஆண்டவர் உங்களை குறிச்சு சொல்லி இருக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வாக்கு தத்தங்கள் வந்திருக்குது இல்ல, அதை நீங்க விசுவாசிச்சிருக்கிறீங்களா? அதெல்லாம் நிறைவேறும், தாயம் நிறைவேறும். சரிங்களா? உங்களுக்கு சொன்னதை உங்களுக்கு செஞ்சு நிறைவேற்றுற வரைக்குமே அவர் உங்களை கைவிட மாட்டார். ஏன்னா அவர் உங்களுக்காக வாக்கு கொடுத்து இருக்கிறார். வேலை வரும், அவ்வளவுதான். வேலைக்காக வெயிட் பண்ணுங்க, பொறுமையோடு இருங்க, கர்த்தர் சொன்னபடி உங்களுக்கு செய்வார். அப்ப ஆண்டவர் பாருங்க, அதுக்கு இன்னொரு காரியம் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நமக்கு 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது ஜெயம். அப்போ தேவனால் நமக்கு விசுவாசம் இருக்கணும் இல்லையா? நம்ம விசுவாசத்தோடு இருங்க, உலகத்தையே ஜெயிப்பீங்க. கர்த்தருடைய ஜெபத்தால நீங்க உலகத்தை ஜெயிக்க முடியும். அப்ப கர்த்தர் உங்களை கட்டாயம் ஜெயிக்க வைப்பார். அப்ப உங்களுக்கு இந்த மாதத்துல ஜெயம் எடுக்கிற ஒரு மாதமா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை விட்டு அவர் கைவிட மாட்டார். உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? என்னோட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் சொன்னதை நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி, தளர்ந்து போகாதபடி இந்த மாதத்திலே எத்தனை பேருக்கு என்னென்ன வாக்கு பண்ணி இருக்கிறீரோ அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவீராக. பிள்ளைகள் எல்லாரும் சாட்சியுள்ளவர்களாய் வரட்டும் ஆண்டவரே. அப்படியே பிள்ளைகளை ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.